நமः சிவாய. ஓம் நமः சிவாய. இந்த ராஜேஷ்லாம் தொடர்ந்து வர்றாரு. சென்னை ராஜேஷ் கண்ணன் தொடர்ந்து வர்றாரு. அப்ப அவர் புதன் நல்லா இருக்கு, அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாமுங்க. ஒருத்தருடைய ஆக்டிவிட்டிஸ்ல நம்ம கண்டுபிடிச்சு போடலாம். ஒருத்தர் படக்குன்னு கோவப்படுறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? 2ஆம் இடத்துல தீய கிரகம் இருக்கு, அதை தீய கிரகம் பாக்குது. நேற்று ஒரு ஜாதகத்தை ஆய்வு பண்ணோம். 2ஆம் இடத்துல 2 தீய கிரகம் இருந்துச்சு, செவ்வாய் ராகுவும். ஆமா, செவ்வாய் ராகு. அவருக்கு எப்படி கோபம் வரும்? ஒரு தீய கிரகம் இருக்கக்கூடிய எனக்கே இவ்வளவு கோபம் வருதுன்னா 2 தீய கிரகம் இருக்கக்கூடிய அவருக்கு எவ்வளவு கோபம் வரும்? புரியுதா உங்களுக்கு? காரணம் நம்ம கோவப்படுவது. இப்ப என் வீட்டுக்காரமாக 2ல குரு, பாகிஸ்தானத்துல குரு. கோவப்படுத்த முடியாது, ஏன்னா நான் கோபமாயிடுறது, அவங்க ஃப்ரீ ஆயிடுறாங்க. கோவப்படுத்துறது அவங்க தானே, அவங்க கோபமே ஆக மாட்டாங்க. காரணம் அதுதாங்க, 2ஆம் இடம் என்பது பாகிஸ்தான். அது மாதிரி இப்ப நம்ம எல்லாம் ஒரு இணைஞ்சிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய இறைவனுடைய அமைப்பும் நம்ம ஜாதக கட்டமும் தான் காரணம். அதான் சார், இப்ப சொன்னதான் கரெக்ட். 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு சார். இப்ப சொன்னதான் கரெக்ட், இம்மீடியட்டா சொல்லிட்டீங்க. 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு. எனக்கு அந்த வாக்கு சொன்னீங்களா, 2ஆம் இடத்துல சுக்கிரன். சுக்கிரன் ஆட்சியர் இருந்தாருன்னு வச்சுக்கீங்களேன், இன்னும் அவங்க அப்படி சொல்றதெல்லாம் படிக்கும். ஓகே ஓகே. 2ஆம் இடத்தின் அதிபதி கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ இருந்தா சிறப்பு. வாக்குநாதனை நல்லோர் காண கூட நோக்க வாக்குத்தான் அவருக்கு செல்வம், வளருமே வாக்கால் செல்வம். இப்ப எனக்கு மீன லக்கணம், 2ஆம் இடத்தின் அதிபதி செவ்வாய். செவ்வாய் எங்க இருக்கு? 7ல இருக்கு, கன்னி வீட்டுல இருக்கு, குருவுடைய பார்வை. அப்ப இந்த மூலன் உள்ள பீராங்கி முனிவர் எழுதிய அந்த பாட்டுப்படி நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். வாக்குநாதனை நல்லோர் காண கூட, சந்திரனும் கூடி இருக்கு, புதனும் கூடி இருக்கு, செவ்வாய் அங்கவே உட்கார்ந்து இருக்கு. செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்தா சந்திரமங்கல யோகம். அப்ப குரு 3ஆம் இடத்துல இருந்து 5வது பார்வையில செவ்வாயை பார்த்துட்டாரு. வாக்குநாதனை நல்லோர் கூடுனாலும் பார்த்தாலும், எனக்கு கூடியே இருக்கு பார்த்தது. அதனால ஒரு மேடை பேச்சாளராக இன்னைக்கு ஒரு 5 உலக நாடுகளுக்கு போய் பேசிட்டு வந்திருக்கேன். 5 லட்சம் ரூபாய் வாங்கிருக்கேன் 1.5 மணி நேரம் பேசுறதுக்கு. 1.5 மணி நேரம் மேடையில் பேசுவதற்கு 5 லட்சம் ரூபாய் வாங்கிருக்கேன். ஒசூர்கார ஐயா அன்னைக்கு சொன்னல, ஒசூர்ல பேசுறதுக்கு 1 லட்சம் ரூபாய் வாங்கிருக்கேன். நான் பேசுனது மொத்தம் 15 நிமிஷம். நான் சொன்னேன் இல்லையா ஏற்கனவே, அந்த ஒரு கல்யாண மண்டபத்துல பேசினேன். அப்ப இறைவன் நான் திறமையான ஆளுன்றது உலகத்துல கிடையாதுங்க. உங்க ஜாதக அடிப்படையில் இடம் இருக்கோ அது. அதே மாதிரி புதன் எனக்கு ஆட்சி உச்சமாக இருப்பதால் 166 புத்தகம் எழுதிருக்கேன். முனைவர் தமிழினியன் அப்படின்ற பேரு இன்னைக்கு 2 கோடி மக்களுக்கு தெரியும். 2 கோடி மக்களுக்கு, சும்மா இல்ல. ஏன்னு கேட்டா இதுவரை 15 வருஷத்துல 2 கோடி பிரதிகள் வித்திருக்கேன். ஒரு பிரதியை ஒருத்த வாங்கியிருந்தாலும் இன்னைக்கு 2 கோடி வீடுகள்ல என்னுடைய புத்தகம் இருக்கு. 600 அரசு ஊழியர்களை உருவாக்கி இருக்கிறேன். 600 அரசு ஊழியர்கள், ஒருத்தர் 2 பேருக்கு கிடையாது. பல அரசு ஊழியர்களை உருவாக்கி இருக்கேன். அதுல இது என்ன காரணம்? கிரக அமைப்பு. அதைத்தான் சொல்ல வர்றேன். புதன் இவனுக்கு நல்லா இருந்து குருவுடைய பார்வையில கிடைச்சிருச்சுனால அவன் எழுத்து சார்ந்த விஷயத்துல இருக்க, கவிதை எழுதுறது, கட்டுரை எழுதுறது, ஒரு ஆர்டிகல் எழுதுறது, இதெல்லாம் இருக்கும். புதன் கெட்டு போனவன்ட்ட ஒரு கட்டுரை எழுத சொல்லுங்களேன், 1 வரி எழுதுங்க அடிப்பான், மறுபடியும் 2 வரி எழுதுங்க அடிப்பான், 3 வரி எழுதுங்க அடிப்பான், அடிச்சுக்கிட்டே இருப்பான், கடைசி வரைக்கும் எழுதவே மாட்டான். எல்லாமே கிரக அமைப்பு தான், ஒவ்வொன்றும் கிரக அமைப்பு பண்ணி இருக்கு. இப்ப கோச்சார பலன் இவ்வளவுதான் சார், சிம்பிள். ஆனா வெங்கடேசன் சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா. சிவசாமிக்கு ஒரு டவுட்டுங்க. சொல்லுங்க ஐயா. அந்த பாதகாதிபதி பத்தி சொல்றீங்களா ஐயா? அப்ப நம்ம வந்து சந்திர லக்கணத்துக்கு, கோச்சார சந்திர லக்கணத்தை கணக்கெடுக்கிறாங்க. ஆனா பாதகாதிபதி லக்கணத்துக்கு தான் நம்ம பாக்கணுமா இல்ல எப்படிங்க? லக்கணத்துக்கு தான் பாக்கணும். சரிங்க சரிங்க, ஓகேங்க ஐயா. இன்னொரு கருத்து இருக்கு, அதையும் நான் சொல்லிடுறேன். ஏற்கனவே சொன்னதுதான். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே லக்கணம் வழிதான்
சந்திராலக்கண வழிதான் பாருங்க. லக்கணத்தை விட சந்திராலக்கண வலிமை அப்படின்னா அது 1வது பாவமா நீங்க நினைச்சுக்குங்க. அதுதான் கரெக்டா வரும். இப்ப திருமணம் ஆகல அப்படின்னா லக்கணத்துல இருந்து 7ஆம் இடமும் வீக்கா இருக்கும், சந்திராலக்கணத்துல இருந்து 7ஆம் இடமும் வீக்கா இருக்கும். நாளைக்கு இரவு ஒரு ஆய்வு ஜாதகம் போடுறோம், அதுவும் டோட்டலா என்டையர்லி டிஃபரண்ட். நேத்து பார்த்த ஆய்வு ஜாதகம் என்பது வேறு, நாளைக்கு பார்க்கிற ஆய்வு ஜாதகம் வேறு. இன்னைக்கு தான் வந்துச்சு அந்த ஜாதகம். அந்த ஜாதகத்துக்காரங்க நாளைக்கு நாளை கழிச்சா வர போறாங்க, வெளியூர்ல இருந்து வர்றாங்க. நான் வராதுங்க இல்லை, நாங்க வருவோம்னாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன், கணிச்சு வச்சிருக்கேன். அத பூரா நாளைக்கு நீங்க ஆர்க்கு நைட்டு போட்டு உங்களுக்கு நாளைக்கு ஒரு ஆய்வு ஜாதகம். ஒரு ஆய்வு ஜாதகத்துல நேற்று எத்தனை விதிங்க சொல்லியிருப்போம், யார் எழுதுனீங்க கரெக்டா? ஆய்வு ஜாதகத்தை நேற்று எத்தனை விதிகள் சொல்லியிருப்போம், யார் எழுதுனா ஃபுல்லா? இருக்கீங்களா? எழுதியிருக்கேன் சார். எத்தனை ஐயா, விதி நேத்து எழுதி நாங்க கேட்டேன். குரூப்ல இல்லைங்கய்யா, இன்னைக்குதான் சேர்ந்திருக்கோம். அது நாங்க எங்களுக்கு கிடைக்குமா ஐயா? ஐயா அந்த அந்த அம்மா குரூப்ல போட்டு விடுவாங்க ஐயா. நல்ல மனுஷன் இன்னைக்குதான் அந்த அம்மா. குரூப்ல சேர்ந்திருக்கோங்க ஐயா. ரொம்ப அதனால நேத்து சந்தோஷம். எதையும் நாங்க அட்டென்ட் பண்ண முடியலைங்கய்யா. நேத்து வாருங்க ஒரு ஜாதகத்தை போட்டு எத்தனை விதிமா சொல்லியிருப்போம். சார் இந்த பாக்குறேன். என்ன எழுதுங்க உங்களுக்கு தெரியலையா? டோட்டல் போடலையா, நம்பர் போடலையா? ஆமா சார். தோராயமா பாருங்க. இருங்க இருங்க அந்த அம்மா சொல்லுவாங்க. என்னம்மா நோட் வைக்க வச்சிருக்கீங்க? ஹலோ சார் ஒரு 30 விதி கிட்ட எழுதியிருப்போம் சார். ஆனா குட்டி குட்டியா நிறைய சொன்னேன். அந்த வீடியோ ஒளிப்பதிவு செஞ்சிருக்கு, நீங்க ரீவைண்ட் பண்ணி பாருங்க. 50க்கு குறைஞ்சு நான் சொல்லியிருக்க மாட்டேன். நீங்க எழுதுனது வேண்டாம், 30 சார் நான் எழுதுனீங்க. இல்ல நான் கெஸ் பண்ணி தான் சொன்னேன் சார். அது நம்பர் போடாம எழுதியிருக்கிறேன். நான் நைட்டு போட்டு விட்டுருந்தேன் குரூப்ல. ஆமா அழகா எழுதி போட்டு விடுங்க. நிறைய பேர் புதுசா சேர்ந்திருக்காங்க, அவங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கட்டும். சார் நாங்க ஓகே சார், மூல கண்டிப்பா. நூல்ல இருக்கக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் பிரதானமாக நாங்க நடத்துவோம். அதனால கற்பனையிலயோ என்கிட்ட மெட்டீரியல்லாம் இருக்கு, அப்படி என்னென்னமோ இருக்கு சார், அதெல்லாம் படிக்காதீங்க சார், டயத்தை வீணடிக்காதீங்க. கரெக்டா நீங்க மூல நூல்ல இருக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் வச்சு ப்ரிடிக்ஷன் பண்ணுங்க, கரெக்டா இருக்கும். அதுல அடிச்சு நொறுக்கிடலாம். ஆய்வு ஜாதகத்தை தொடர்ந்து நாங்க ஒரு 10-15 நாள் நடத்த போறோம். நேத்து ஒரு ஆய்வு ஜாதகம், இன்னைக்கு இந்த கோச்சார பலத்தை சிவசாமி நடத்துங்கன்னு சொன்னதுனால இன்னைக்கு நடத்திருக்கேன். நாளையில இருந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு ஆய்வு ஜாதகம் தான் போகும். ஒரு ஆய்வு ஜாதகத்துல குறைஞ்சது 10 விதி வச்சுக்கோங்க. 10 நாள்ல 100 விதி. அப்ப 100 விதி 11வது ஜாதகத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த 100 விதிக்குள்ளதே 10 விதி இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அதனால அன்னைக்கு பார்த்ததுக்கும் நாளைக்கு பார்க்கக்கூடிய ஆய்வு ஜாதகத்துக்கும் என்டையர்லி டிஃபரெண்டா இருக்கும். ஓகேவா? இந்த கோச்சார பலன்ல வேற என்ன சந்தேகம் இருக்கா? இன்னும் எனக்கு புரியல அப்படின்னு சொல்றவங்க இருக்கீங்களா? ஐயா இந்த சந்திரன் மீது குரு போனால் சொன்னீங்க, அப்ப சரியா புரியல, கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. சந்திரன் மீது குரு போனால் என்ன, அதை எழுதுனவங்க சொல்லுங்க யாராவது ஒருத்தர். ராமன் சீதையை பிரிஞ்ச கஷ்டம் சார். சந்திரன் மீது குரு போனா சிறைவாசங்கய்யா. கரெக்ட். அதை சொல்லுங்கம்மா. என்ன எழுதுறீங்க, குறிப்பு எழுதுறீங்க? ஒரு வார்த்தை விடக்கூடாதுமா, ரிப்போர்ட் மாதிரி எழுதணும். ரிப்போர்ட் ஒரு சிஎம் பேசுறாருன்னா இப்படியே மெதுவாக எழுத மாட்டேன், ஒரு வார்த்தை மாறக்கூடாது. சிறைவாசம் அதுக்கு எடுத்துக்காட்டுதேன். என்ன சொன்னேன்? ராமர் சீதை சார், சீதை சிறை பிடித்தது எடுத்தது. ஒழுங்காவே எழுதலன்னு அர்த்தங்க. கரெக்டா எழுதல. நான் ஏன் அனுப்ப மாட்டேங்கிறேன் தெரியுமா? நான் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இல்லாட்டி எல்லாமே நான் வச்சிருக்கேன். உங்களை சோம்பேறி ஆக்குறது, எழுதணும், கஷ்டப்படணும், கையை வச்சு எழுதணும். வயசானவங்க முடியாது அப்படின்னா அவங்களுக்கு அனுப்பலாம். நீங்க எழுதும் போதுதான் உங்க மூளையில் போய் ஸ்டோர் ஆகும், உங்க உடம்புக்குள்ள போய் சேரும். மதுரை தமிழ்ச்செல்வி இருக்கீங்களா? மதுரை தமிழ்ச்செல்வி மேடம், நிறைய ஆப்ஷன். சரி ரைட், ஓகே. வேற என்ன டவுட் இருக்கா? வேற என்ன நடத்தணுமா சார்? கோச்சார பலன் இவ்வளவுதான் சார், வேற ஒண்ணும் கிடையாது சார். 9 கிரகத்துக்கு நான் சொல்லிட்டேன் சார். நன்றிங்க நன்றிங்க. இதுல விடுபட்டது என்ன இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா? நான் இங்க இருக்க நீட்டா உங்களுக்கு அனுப்பி விடுறேன், இந்த மெட்டீரியல் அனுப்பி விடுறேன்.
நீங்க இந்த மாதிரி ஒரு கண்ணாடி ஃபைல் போட்டுக்குங்க. நான் போட்டிருக்கேன் பாருங்க, முக்கியமானது பூரா. இந்த மாதிரி கண்ணாடி ஃபைல் போட்டு அடிக்கடி பார்த்து நீங்க சொல்லுங்க, தப்பு கிடையாது. ஒரு ஜாதகத்தை வாங்குறீங்க அப்படின்னா ஜாதகத்தை கொடுத்துருங்க. அடுத்த நாள் வந்து உங்களுக்கு நான் பலன் சொல்றேன் அப்படின்னு ஒரு நாள் டைம் கேட்டுக்குங்க. குறைஞ்சது 1 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்க அதை கணிங்க. நடந்த விஷயத்தை சொல்ல முற்படுங்கள். நம்ம ஒரு கிளாஸ் நடத்துவோம். ஜாதகம் எப்படி சொல்லணும்னா, நடந்த குறைஞ்சது 3 பாயிண்ட், கூடுனது 5 பாயிண்ட், 5 to 3க்குள்ள நீங்க சொல்லணும். நான் அது பயிற்சி எடுத்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆரம்பத்துல. பயிற்சி எடுத்து 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 அன்னைக்கு ஒரு ஆடியோ ஒன்று போட்டு விட்டுருந்தேன் பாத்தீங்களா? ஒரு அம்மாட்ட பேசுனது, ஒரு ஹெட் மாஸ்டர், அவங்க திண்டுக்கல்ல. கேட்டீங்களா? 6 கேள்வி கேட்டேன் அந்த அம்மாட்ட. ஆடியோ போட்டு விட்டேன், அவங்க கேட்டீங்களா? 6 கேள்வி கேட்டேன் சார். அந்த ஜாதகம் 6ல 5 கேள்வி சரியாக இருந்தது. வீடு கட்டின சொல்லிட்டேன், அவங்க கூட பிறந்த தங்கச்சி செத்ததை சொல்லிட்டேன். சார் வேலை அப்ப நேர்ல கிடைச்சது பார்த்த மாதிரி இருக்குன்னு நேர்ல பார்த்த மாதிரி சொன்னாங்க சார் அவங்க அந்த ஆடியோல. அந்த மாதிரி ஆச்சரியப்படுறாங்க, அந்த மாதிரி ஆச்சரியப்பட்டாங்க. என்ன சார் நேரடியா பார்த்த மாதிரி சொல்றீங்க? அந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? இது ஆரம்பத்துல நானும் தோத்து போயிருக்கேன். ஆரம்பத்துல நானும் தோத்து போயிருக்கேன் சார். நீங்க தோத்தா தான் சார் நீங்க ஜெயிப்பீங்க. அப்ப நடந்த விஷயத்த சொல்லுங்க சார், நடந்த விஷயம் சொல்லுங்க. நான் என்னோட பிரின்சிபல் வச்சிருக்கேன், ஒரு 3 விஷயம் நடந்தா சொல்லணும். அப்பதான் உங்களை கான்பிடன்ட் வரும். மனசுக்குள்ள நினைப்பேன், அத்தாடி நடந்ததை சொல்லி கொடுத்தாங்க. ஏற்கனவே ஒரு லேடி வந்து நீ ஒத்தான கேரக்டர்மான்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இந்த இது வாங்கி கொடுத்தாங்கன்னு சொன்னேன், 2000 ரூபாய். ஒச்சு கேரக்டர்மா, நீங்க இந்த தேதி, இந்த வருஷத்துல இருந்து இந்த தேதி வரல நீங்க ஒச்சாயிட்டேன்னு சொன்னேன். உடம்பெல்லாம் வேர்த்துருச்சு அந்த அம்மா, குப்பு குப்பு குப்புன்னு. எங்க முடிஞ்சா மறுவை பண்ணிட்டேன். கடைசியில அந்த அம்மா ஆமா சாப்பிட்டு போயிடுச்சு. உண்மைதான் சாப்பிட்டுருச்சு. சாதகம் போய் சொல்லாது, அவங்க போய் சொல்லுவாங்க. எதுனாலும் ஒத்துக்குருவாங்க லேடிஸ். அந்த ஒரு விஷயத்துல மட்டும் சொன்னோம்னா ஒத்துக்கவே மாட்டாங்க. இந்த சோசியக்கரை விளங்காதவன் அப்படின்ட்டு நம்மளை தூக்கிட்டு ஓடிங்க. நீ விளங்காதான்னு சொன்னாலும் பரவாயில்லட்டு நான் வந்து சொல்லிடுவேன். ஓகேவா? ரைட். வேற என்ன விஷயம்? நாளைக்கு பாப்போமா? நாளையில இருந்து தொடர்ந்து வந்துருங்க. 8 to 10 2 hours ஆய்வு ஜாதகம். நான் இன்னைக்கு நல்லா ஒரு ஜாதகத்தை கணிச்சு போட்டு விடுறேன். எல்லாருமே சொல்லணும்னு நினைங்க சார். ஃபர்ஸ்ட் தோத்தாலும் பரவாயில்ல, சொல்லும் போது உங்க பேரு, ஊரு, கிரக விளக்கத்தை சொல்லிட்டு பாயிண்ட் சொல்லுங்க. நீங்க சொல்றது பூராவே மொட்டையா இருக்கு. மொட்டை அடுத்தவங்க எழுதுவாங்க சார், நான் ரைட் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டேன்னா நீ சொன்ன விதி கரெக்ட்னு அர்த்தம். அப்ப இன்னொருத்தவங்க அதை என்ன பண்ணுவாங்க, எழுதிக்கிட்டு இருப்பாங்க. அதனால ஐயா அந்த கிரக அமைப்பு இப்படி இப்படி இருக்கு. 6ஆம் அதிபதி லக்கணத்தில் இருந்து லக்கணாதிபதி திசை நடைமுறைக்கு இருக்கையா. அப்ப எதிரியினுடைய சொத்து இவனுக்கு வந்து இந்த திசாபுத்தியில கிடைக்கும் அப்படி சொல்லணும். கிரக விளக்கத்தை சொல்லிட்டு மொட்டை மொட்டையா சொல்லக்கூடாது. அப்ப இது நீங்க ஆரம்பத்துல இருந்தே நீங்க இப்படி பழகிட்டீங்கன்னா அடுத்து நீங்க மொட்டையா சொல்ல மாட்டீங்க. அதனால இன்னைக்கு நைட்டு ஒரு ஜாதகத்தை பிறந்துச்சு, டைம், இடம் போட்டு விடுறேன். அது ஆண் ஜாதகமா பெண் ஜாதகமான்றதையும் நான் குறிப்பு போடுறேன். அது வேண்டிய கட்டத்தையும் கூட நான் போட்டு விடுறேன். நீங்க sriram.info.com குள்ளதான் பார்க்கணும். வேற சாப்ட்வேர் பார்க்காதீங்க, அது கரெக்டா இல்ல. அப்படி கரெக்டா இருக்கு, அஸ்தமனம், வக்ரம், அந்த டிகிரி எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு சாப்ட்வேர் சொன்னீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் செக் பண்றேன். நல்லா இருந்தா அதை நானும் யூஸ் பண்றேன். எனக்கு தெரிஞ்ச வரை தமிழ்நாடு இது ஒண்ணு பெஸ்டா இருக்கு. மத்த ஆப்புக்குள்ள போடாதீங்க. இதுல வக்கரம் கொடுக்குறேன், அஸ்தமனம் கொடுக்குறேன், மேல பாத்தீங்கன்னா கோச்சாரத்தையும் கொடுத்துறேன். இப்ப லேட்டஸ்ட் அப்டேஷன் பண்ணிருக்காங்க, கோச்சாரத்தையும் மேல கொடுத்துருக்கான். அப்ப ஈஸியா ப்ரொடிக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு எல்லா பேரும் குறைஞ்சது ஒரு 5 பாயிண்ட், அது 2 பாயிண்டா சொல்லுங்க, தப்பு கிடையாது. ஆனா எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும். நாளைக்கு நான் வந்து 2ஆமா கூப்பிட போறேன், பேரை சொல்லி கூப்பிடுவேன். அவங்கதான் நாளைக்கு ஆய்வு பண்ணணும். பயிற்சி எடுத்தா மட்டும்தான் ஜாதகம் வரும். பயிற்சி எடுக்கிறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஜாதகம் வராது. ஓகேவா? இந்த கிளாஸை முடிச்சுக்கலாமா? வேற என்ன நீங்க சொல்லணுமா? ஐயா, சந்திரனுக்கு மாந்தி வரும்போது அந்த கெட்டது என்ன செய்யும், அந்த மட்டும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா. மாந்தியை பற்றி குறிப்புகள் மூல நூலிலே எங்கேயுமே இல்லை. கோச்சார பலன்ல மாந்தியை இன்க்ளூடிங் பண்ணல. சரிங்க.
சரி. மாந்தியை நன்றி. தமிழ்நாட்டு ஜோதிடர்கள் அதிக பேர் பார்ப்பது இல்லை, கேரளாவில் பார்க்காமல் இருப்பது இல்லை. ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம் அதுதான். மாந்தி எங்கே இருக்க வேண்டும் என்ற ஒரு லிஸ்ட் ஒண்ணு போட்டிருக்கேன். அந்த லிஸ்ட் உங்களுக்கு வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அதையும் இந்த குரூப்ல நான் போட்டு விடுறேன். நீங்க எழுதிக்கிங்க. மாந்தி எங்க இருக்கோ, இந்த கருத்து வந்து புலிப்பாணி சித்தர் வந்து எழுதின பாட்டு கரெக்டா இருக்கு. மாந்தியை வந்து நீங்க வச்சு ஒரு பாயிண்ட் அடிச்சிடலாம். மாந்தியை வச்சு நான் மாந்தி 4ஆம் இடத்துல இருந்துச்சு. ஒருத்தர் கேட்டேன், நீங்க வாழ்நாளில மலைப்பிரதேசத்துல குடியிருந்திருக்கணும்னு. பயந்துட்டார். சார் என்ன சார் இதெல்லாமா சார் வருது இதுல அப்படின்றாரு. மலைப்பிரதேசத்துல குடி இருந்தியா இல்லையான்னு. ஆமா சார், நான் நாமக்கல் கொல்லிமலையில டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. 2 வருஷம் போயிட்டு வந்தேன், மலைக்கு போயிட்டு வந்தேன். புரியுதா? அப்ப கரெக்டா இருக்கு, ப்ரெடிக்ஷன்றது கரெக்டா இருக்கு. அது நடந்துருச்சா நடக்க போதா அப்படின்றதெல்லாம் பாப்போம். சார் நீங்க அனுப்பிவிட்டதுல இருக்கு சார் அது. ஆமா அன்னைக்கு இருக்கு கோச்சார பலன் புரியலையா? இருக்கு நீங்க இருக்கு பழைய மாந்தில இருக்கு ஆளுமா? சார். இல்ல நீங்க சார், பழைய இப்ப ஆளுமா? கோச்சாரத்துக்கு அனுப்பிவிட்டீங்கல்ல, இப்ப கோச்சாரத்துக்கு அனுப்பிவிட்டீங்களா சார், ஒரு 37 பேஜ் அதுல இருக்கு. அதுல இருக்கு சார், நீங்க நான் கூட எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, உங்களுக்கு புரிய அதை மாட்டேங்குது. திரும்ப எங்களுக்கு பதிவு போட்டு விட்டுருங்கம்மா. திரும்ப இல்லங்க, அவங்களுக்கு அந்த பாருங்க, அந்த இது உள்ள பாருங்க, அவங்க எல்லாம் இப்ப அதுக்கப்புறம் எத்தனை பேர் புதுசா வந்திருக்காங்க குரூப்ல. ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா. பழைய ஆளுக்கு தான் போயிருக்கு, புது ஆளுக்கு போகல. சரிங்க சார். நேத்து அவர் ஆசிரியர், திருப்பத்தூர் ஆசிரியர் வந்து நிறைய பேர் சேர்த்திருக்காரு. எல்லாரும் ஜோதிடம் படிக்கக்கூடியவங்க, ஆர்வலர்கள். அவங்க ஜோதிடரும் இருக்காங்க. விருதுநகர் சரவணன் இருக்கீங்களா? புதுக்கோட்டை பாஸ்கரன் இருக்கீங்களா? விருதுநகர் சார், நீங்க வந்து ரொம்ப தியாகம் பண்ணா மட்டும்தான் சார் ஜோசியம் வரும். ஒன்றை பெற வேண்டும் என்றால் இன்னொன்றை இழந்து ஆகணும். நான் வேலைக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன். இன்னொன்னு தெரியுமா? இப்ப நான் ஆஸ்பத்திரியில இருக்க வேண்டியது, ஆஸ்பத்திரி இருக்கணுங்க. நான் இப்ப கிளாஸுக்காக தான் ஆஸ்பத்திரிக்கு நான் போகல. ஒன்றை இழந்தால்தான் இன்னொன்றை அடைய முடியும். நான் அதை இழக்க மாட்டேன்னா ஜோதிடத்தை ஒருபோதும் நீங்கள் பெற முடியாது. நான் அதை சுருக்கமா சொல்லிட்டேன். ஆஸ்பத்திரி ஐசி வார்டுல இருந்தாலும் படுத்துக்கிட்டே செல்போன்ல கிளாஸ கேட்கணும். இந்த கிளாஸ்ல ஒரு 10 பாயிண்ட் புதுசா கிடைக்காதா அப்படின்னு நீங்க இருந்தாதான் ஜோதிடம் வரும். 10 கிளாஸ்ல வந்து 2 கிளாஸ் வர்றது, 3 கிளாஸ் போறது அப்படின்னா 7 பிறவிக்கு ஜோசியம் வராது. சும்மா நீங்க படிக்கிறது வேஸ்ட். கற்க கசடர கற்றவின் நிற்க அதற்கு தக. கசடர துன்ப தப்பு இல்லாம கற்கணும்ன்றான். விட்டு விட்டு பண்ணீங்கன்னா நிறைய விஷயத்தை மிஸ் பண்ணிடுவீங்க. 45,000 ரூபாய் நீங்க அடிப்படைக்கு வாங்குறாங்க. அடிப்படை கோர்ஸுக்கு 45,000. நம்மளாம் காசுக்காக நடத்தக்கூடிய ஆளு கிடையாது, கலைக்காக நடத்தக்கூடிய ஆளு. அந்த காசுக்காக படிக்கிறவங்க கூட இம்பிட்டு விஷயம் சொல்ல மாட்டார்கள். அதை நீங்க போய் அட்டன் பண்ணாலே தெரியும். 4 இடத்துல கோர்ஸ் படிச்சாதான் கம்பாரிசன் பண்ண முடியும். நீங்க நேரம் ஒரே இடத்துல படிக்கிறதுனால உங்களுக்கு தெரியல. புரியுதா? ஓகே, நாளைக்கு நம்ம பார்ப்போம். நான் நைட்டு வந்து உங்களுக்கு பிறந்த தேதி, டைம், இடம், அந்த கட்டம் கூட முடிஞ்சா போடுறேன். அதாவது பிறந்த தேதி, டைம் கொடுக்குறேன். பக்காவா கணிச்சிருங்க. நமக்குள்ள போட்டி இருக்கணும். நீயா நானா இங்கே யார் ரொம்ப பெரியவன் வலியவன், மோதும் போதும் சீரும் போதும் நான் ரொம்ப பெரியவன் அப்படின்னு காட்டணும். நாளைக்கு உங்களுக்குள்ள ஒரு போட்டி இருந்தாத்தேன் அதை வந்து நம்ம வெற்றி அடைய முடியும். சொல்லுங்க. அந்த சாப்ட்வேர் பேர் என்னங்க ஐயா? நான் கடலூர்ல ஸ்ரீரங்கம். நான் நெட்ல உங்களுக்கு அனுப்புறேன், வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். சரி, ஓகே. ஒன்னும் கவலைப்படாதீங்க. நான் சொன்னேன்னா எழுத்து பிள்ளையா எழுதிருவீங்க. அந்த லிங்கையே அனுப்புறேன், அந்த வெப்சைட்டையே அனுப்புறேன். இந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் நாளை இரவு 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். யாராவது ஒருத்தர் இந்த வகுப்பை பற்றி நீங்க நன்றி உரை சொல்லிட்டீங்கன்னா கிளாஸை முடிச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது சார். இன்னைக்கு வந்து வார்த்தைகளே இல்ல சார். துளசி மோகன் பேசுறேன் சார். நீங்க சொல்லாதீங்க. ஐயா நான் சொல்றேன் ஐயா. இப்ப சந்திரன்ல இருந்து பார்க்கும்போது நான் இவ்வளவு நாள் கோச்சார பலன்னா என்ன நினைச்சுன்னாக்கா, சந்திரன்ல இருந்து சனினாக்கா அந்த சந்திரன்ல இருந்து தான் பார்க்கணும்னு நினைச்சேன். நீங்க அப்ப நீங்கதான் விளக்கமா சொன்னீங்க. சந்திரன் மீது 4ஆம் இடத்துல சனி போகும்போது லக்கணத்துக்கு அதனுடைய பார்வையை பார்த்தா அந்த பாவம் தான் பாதிக்கும்.
அந்த பாவம் வந்தா நல்ல பலன் தரும் இல்ல கெட்ட பலன் தரும்ன்றத இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கினேன். ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப நன்றி. நீங்க உங்க வாழ்க்கையில நடந்தப்ப ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். அப்ப உங்க ஜாதகத்தை வச்சு கோச்சார பலனை போட்டு பாருங்க, ஆய்வு பண்ணுங்க. கரெக்டா வருதா? எப்ப சரி சரி அசிங்கப்பட்டோம், எப்ப அவமானப்பட்டோம், எப்ப நம்ம ஏமாந்துருக்கோம், அந்த அந்த வருஷத்தை எடுத்துக்கங்க. அந்த வருஷத்துல சாப்ட்வேர்ல போடுங்க, கோச்சாரம் வந்துரும். அந்த தேதியை போட்டீங்கன்னா கோச்சாரம் வந்துரும். அந்த கோச்சாரத்தையும் ஜாதக கடத்தையும் கம்பேர் பண்ணுங்க. சார் இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணதான் சார் வரும். பண்ணி பாருங்க, கரெக்டா வரும். இல்லைங்க, பர்த் டேட்டை மட்டும் போட்டா அந்த அந்த வருஷத்தோட ராசி நவாம்ச கட்டம் வரும். இன்னைய நாள்ல தானே கோச்சாரம் வரும். அந்த நாள்ல எப்படி கோச்சாரம்? அதுக்கு அது எப்படி பாருங்க. இன்னைக்கு போட்டுக்குங்க. நீங்க ஒரு சம்பவம் 2021 நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. 2021 வருஷத்தை போடுங்க, ஏதாவது ஒரு மாசத்தை போடுங்க, வந்துடும். ஓகே 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 அண்டர்ஸ்டாண்ட். ஓகே ஓகே புரியுது. நடந்த தேதி மாசம் தெரியும்ல? ரைட்டு தெரியும். இப்ப புரியுதுயா, புரியுது. ரைட் ஏதோ டேட் வரும். அப்படி போட்டா கோச்சாரம் வந்துடும். ஓகே ஓகே கரெக்டா வரும். ஓகே 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 புரிஞ்சிச்சு. இன்னைக்கு 2 விஷயம் கத்துக்கணும். ஓகே 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 அப்ப 2 விஷயம் தான் கத்துக்கிட்டீங்களா? சரி, நன்றிங்க. நன்றி. மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இந்த வகுப்பு தங்கு இல்லாமல் நடந்து முடிந்ததற்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அருமையான நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா.